ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சமைக்கிற சமையலெல்லாம் வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராதிகா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹாப்பி பிஸ்கெட்டை வச்சு சூப்பரான ஐஸ்கிரீம் செஞ்சுக்கலாம். இது வந்து 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். யார் வேணால், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் செஞ்சுக்கலாம். இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை மாதிரி நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சு கொஞ்சம் யூனிக்காக பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மார்க்கெட்டில் கிடைக்கிற அதே ஐஸ்கிரீம் ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். பாருங்கள், 3 பேக்கெட் ஃபுல்லாக நான் பிரிச்சுட்டேன். இதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பவுடர் பண்ணிக்கலாம். வெறும் பிஸ்கெட் போடும்போது லைட்டாக கசக்கும். அதுக்காக அந்த ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 3 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன் நான். இப்போ வந்து ஃபைன் பவுடராக நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பிஸ்கெட்ஸ் வந்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு எப்போவுமே ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து திக்னஸாகவும் இருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இண்டக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மில்க் நல்லா பாயில் ஆகட்டும். மில்க் நல்லா பாயில் ஆகுது பாருங்க. லைட்டாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் எடுக்கும்போது தான் இது மாதிரி நல்லா மேலே இருக்கிற அந்த பாலாடை சொல்லுவாங்க பாருங்க, அது நல்லா வரும். மில்க் நல்லா பாயில் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பிஸ்கெட் பவுடரை போட்டுக்கலாம். பூரா பவுடரும் ஒரே டைம்ல போட்டுக்காதீங்க. இப்போ வந்து கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம், இல்லைனாக்கா கட்டி போடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இண்டக்ஷன் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க, நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சர்ல வந்துருச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு மிக்சர்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கணும். 5 மினிட்ஸ் ஆறட்டும். நல்லா சூப்பரா ஆறிடுச்சு. இப்போ வந்து மிக்சர் ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். க்ரீமியா நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து இந்த ஏர் கண்டெய்னர்ல ஊத்திக்கலாம். டேப் பண்ணிக்கலாம், அப்பதான் ஏர் பபிள்ஸ் வராம இருக்கும். இதுக்கு மேல அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சுக்கலாம். அப்பதான் நம்ம ஃப்ரெஷர்ல வைக்கும்போது ஏர் பபிள்ஸ் வராம இருக்கும். 2 ஹவர்ஸ் ஃப்ரெஷர்ல வச்சு ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃபாயில் பேப்பர் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ இதை மிக்சர் ஜார்ல போட்டு இன்னொரு டைம் நல்லா க்ரீமியா அரைச்சி எடுத்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா க்ரீமியா வர வரைக்கும் கிரைண்ட் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிளா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரா செஞ்சு கொடுத்தாக்கா குட்டீஸுங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும். அடிக்கிற வெயில் அப்பப்பா என்ன வெயில் அடிக்குது. இந்த டைம்ல எல்லாம் சில்லுன்னு இதை மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் வீட்லயே செம்மையா செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, சூப்பரா க்ரீமியா கிரைண்ட் பண்ணியாச்சு. இதை மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும். ஐஸ்கிரீம் பேட்டர் ரெடியா ஆயிடுச்சு. மோல்டுல நம்ம ஊத்திக்கலாம். ஐஸ்கிரீம் மோல்டுல ஐஸ்கிரீம் பேட்டர் ஃபுல்லா ஃபில்அப் பண்ணியாச்சு. இதுக்கு மேல அலுமினியம் ஃபாயில் பேப்பரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வைக்கும்போது நமக்கு ஏர் பபிள்ஸ் வராம ஐஸ்கிரீம் நல்லா வரும். நல்லா பார்க்கறதுக்கு கடையில மார்க்கெட்ல கிடைக்கிற மாதிரி குல்ஃபி மாதிரி கிடைக்கும். இதுக்கு மேல நைஃபால சின்ன ஹோல் போட்டுக்கலாம். இது எதுக்காக நைஃபால இது மாதிரி ஹோல் பண்றோம்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக் வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸி ஆயிடும். இந்த அடிக்கிற வெயில்ல இது மாதிரி குளுன்னு சில்லுன்னு ஒரு குல்ஃபி சாப்பிட்டா யார் தான் வேணாம்னு சொல்லுவாங்க. பெரியவங்களா இருக்கட்டும் இல்லை குட்டீஸுங்களா இருக்கட்டும், யார் தான் வேணாம்னு சொல்லுவாங்க. இப்படி செஞ்சு பாருங்க, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. மண் பாட்டிலையும் அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சுக்கலாம். இதுக்கு மேல ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். அப்பதான் நல்லா ஃபிக்ஸா இருக்கும். ஸ்டீல் கிளாஸ்லயும் இப்போ ஃபாயில் பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் பேட்டர் ஃபுல்லா ஐஸ்கிரீம் மோல்டில் போட்டு நல்லா அலுமினியம் பேப்பரெல்லாம் நல்லா ஃபிக்ஸ் பண்ணி பேக் பண்ணியாச்சு. இதை வந்து 10 ஹவர்ஸ் இல்லை 8 ஹவர்ஸ் ஃப்ரெஷர்ல வச்சு ஃப்ரீசிங் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஃப்ரெஷர்ல இருந்து எடுத்துட்டேன். இப்போ டீமோல்டு பண்ணிக்கலாம். ஒரு 8 மினிட் வச்சுக்கோங்க, அப்பதான் டீமோல்டு பண்ண ஈஸியா இருக்கும். இவ்வளோ க்ரீமியா இருக்குது. எடுத்து வச்சு 2 நிமிஷத்துல நல்லா பாருங்க க்ரீமியா கரைஞ்சிச்சு லைட்டா.
கிளாஸ்ல இருக்கிறதையும் டிமோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா கைஸ் நான் இந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையாக இருக்குது. அந்த ஐஸோட குளிர் இருக்குல்ல, என் வாய் ஃபுல்லாக ரொம்ப நெறிஞ்சு போயிடுச்சு. ஆமாம் கைஸ், அவ்வளோ எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி சில்லுன்னு கடிச்சா அப்பா ஸ்வர்கதா. அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் அம்மா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு டிங்குன்னு கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறமா இந்த வீடியோக்கு சின்னோண்டு லைக் கொடுத்துடுங்க. அப்புறமா கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.